ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் 2 சொம்பு ஊற்றிருக்கிறேன். இதில் ஒரு 4 முட்டை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாங்க. உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை போட்டு வேக வச்சு எடுத்துக்குங்க. பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. தக்காளி ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன். பச்சை மிளகா ஒன்றுங்க, கொத்தமல்லி தழை கொஞ்சம், பூண்டு ஒரு 4 பல் எடுத்து சின்ன சின்ன பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திறந்து பார்த்துக்கலாம். ஒரு கரண்டி ஒன்று எடுத்து முட்டை எடுத்து பார்த்துக்குங்க. முட்டை பார்த்திங்கன்னா விரிசல் விட்ருக்குதுன்னு பாருங்கள். அப்படின்னா தான் முட்டை நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா 4 முட்டையுமே நல்லாவே விரிசல் விட்ருக்குது. இது நல்லாவே வெந்திருக்குதுங்க. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கலாங்க. இறக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க முட்டையை. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. அதில் ஒரு பேனல் வச்சுக்குவோம். அது நல்லா காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் சமையல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் சமையல் எண்ணெய் பார்த்திங்கன்னா லைட்டாக ஆட் பண்ணிக்கங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். எண்ணெய் நல்லா சூடாக இருட்டுங்க. சூடானதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூளுங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனு சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்குவோம். இது எல்லாமே லைட்டாக அந்த எண்ணெயோடு அப்படியே வதக்கி விட்ருங்க. அடுப்பை இது வதக்கப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கங்க அடுப்பை, ஏன்னா மசாலா கரிஞ்சிட போகுது. இது கூட அந்த வதக்கி விட்டு போட்டு நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுருந்த அந்த முட்டையை ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே எண்ணெயில் படுற மாதிரி நவுத்தி விட்ருங்க. கையில் நவுத்தாதீங்க, ஒரு கரண்டி ஒன்று எடுத்து நவுத்தி விட்டுக்குங்க, ஏன்னா கையில் எண்ணெய் பட்டுரும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வேகட்டும் உள் சைடு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. ஒரு கரண்டி ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து திருப்பி போட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா முட்டையுமே திருப்பி போட்டாச்சுங்க. இந்த சைடு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அந்த சைடு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இது பண்ணுறப்ப அடுப்பு ஸ்லோ பண்ணிக்கங்க. லைட்டாக வெந்தால் போதும். ஏற்கனவே நம்ம முட்டை வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம், அதனால் லைட்டாக வெந்தால் போதுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் விடுங்க, ரொம்ப நேரம் விட வேண்டாம். இந்த டைமில் லைட்டாக மேலே தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. இது இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த பிளேட்டில் மாற்றியாச்சுங்க. அதே எண்ணெயில் இந்த பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாங்க. நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த பெரிய வெங்காயத்தை. இது கூட அந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாங்க. கூட அந்த பூண்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது நல்லா வதங்கட்டுங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்குவோம்.
இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூனு தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் நான் தூளுப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். தூளுப்பு ஆட் பண்ணாமல் தான் வெங்காயமெல்லாம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதனால் இப்போவே தூளுப்பு ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம், லைட்டாக மட்டும் ஊற்றிக்குங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலரி விட்டுறலாங்க. இது ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் லைட்டாக எடுத்து கலரி விட்டுக்குவோம். அடிக்கடி இந்த மாதிரி எடுத்து கலரி விட்டுக்குங்க. அப்படின்னா தான் அடி பிடிக்காமல் இருக்குங்க. பார்த்திங்கன்னா தண்ணியுமே இன்னும் கொஞ்சம் வற்றணும். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இன்னும் 5 நிமிஷம் வேகணும். இப்போ மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. தண்ணி நல்லா ஓரளவுக்கு சுண்டட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே சுண்டிருச்சு. மறுபடியும் எடுத்து லைட்டாக எடுத்து கலரி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம இருக்கிற முட்டையை எடுத்து ஆட் பண்ணிக்கலாங்க. அந்த எண்ணெயில் வறுத்தெடுத்த முட்டையை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்குவோம். எல்லா முட்டையை ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவோட லைட்டாக பரட்டி விட்ருங்க. ரொம்ப பரட்டாதீங்க, உள்ளே இருக்கிற மஞ்சள் கருது உடஞ்சி போயிடும். அதனால் லைட்டாக பரட்டி விட்ருங்க. அந்த மசாலா பிடிக்கிறக்கோசரம் லைட்டாக பரட்டி விட்ருங்க. லைட்டாக பரட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இந்த மசாலாலாம் அந்த முட்டையில் பிடிக்கணும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாலாம் முட்டையில் நல்லாவே பிடிச்சிருக்குது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா திருப்பி போட்டுக்கலாங்க முட்டையை. ஏன்னா அந்த சைடு நல்லா பிடிக்கணும். அதனால் முட்டையை திருப்பி போட்டுக்குங்க. இதை பண்ணுறப்ப அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கங்க. இல்லைன்னா மசாலாவெல்லாம் தண்ணி வற்றிருச்சு. அதனால் கரிஞ்சு போயிருங்க மசாலாலாம். அதனால் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கங்க. இந்த சைடு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை எடுத்து மேலே தூவி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுவையான முட்டை வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போனா தான் நான் அடுத்த டைம் வீடியோ போட்டாலும் உங்கள் செல்லுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க.